அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி நிறைய தூதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு இறைவனை தான் வழிபடணும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அவங்க சொன்ன செயல்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இறை செய்தியை சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி இறுதி தூதரா உலக மக்கள் எல்லாருக்கும் இறுதி தூதரா வழங்கப்பட்ட தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதர் நமக்கு வாழ்க்கை முறைய சொல்லி கொடுத்தாங்க. இஸ்லாம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நைட் எப்படி தூங்கணும்ன்ற வரையும் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்லி கொடுத்ததுல டெய்லி ரொட்டீன் வரும்போது என்னென்னலாம் டெய்லி ரொட்டீன் சொல்லுவோம். ஸோ இன்டராக்டிவா வச்சுக்கலாம். எல்லாரும் சேட் பாக்ஸ்ல இருந்துச்சால சேட் பண்ணுங்க. ஒரு டெய்லி ரொட்டீன்ல என்னென்னலாம் டெய்லி ரொட்டீன் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட், காலையில எழுந்த உடனே ஒரு ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன், அப்புறம் ஃபுட் ஹேபிட், வாட்டர் ட்ரிங்கிங், அப்புறம் டே டு டே லைஃப். ஸோ அந்த டே டு டே லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஈவினிங் ஆச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னா திரும்பி அந்த ஃபுட் ஹேபிட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபுட் ஹேபிட் ஸ்டார்ட் ஆகி நைட்டு ஸ்லீப் சைக்கிள், இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல ஒவ்வொரு சின்ன விஷயத்தும் சொல்லி கொடுக்காத எந்த ஒரு விஷயமே இல்லை. நம்ம இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. சில கேட்பாங்க, போன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? போனுக்கான பேசிக்ஸை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. போனை எதுக்கு யூஸ் பண்றோம்? பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பொழுதுபோக்க நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கான பேசிக்ஸுமே நம்ம இஸ்லாத்துல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் வழிமுறைகள்ல நம்ம பார்க்கலாம், ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கலாம். இன்ஷாஅல்லாஹ் அதன்படி இன்னைக்கு மெடிசன் பத்தி பார்ப்போம். மெடிசன் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிசன் எதுக்காக யூஸ் பண்றோம்? சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. அப்பெல்லாம் இன்டராக்டிவா இருக்கும். நானே பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா பயம் மாதிரி போயிடும். மெடிசன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? நோய்க்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு குணத்தை ஏற்படுத்தும், கியூரை ஏற்படுத்தும். அந்த கியூர்க்காக வேற எதுக்காக மெடிசன்ஸ் யூஸ் பண்றோம்? மெடிசன்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்காக. வேற ஆக்டிவா இல்லையா? தூங்கிட்டு இருக்கீங்களா? வலியை போக்குறதுக்காக. நமக்கு ஒரு வலி இருக்கு அப்படின்னா அதை போக்குறதுக்காக இதை யூஸ் பண்றோம். கேர் பண்றதுக்காக. டு இம்ப்ரூவ் குட் ஹெல்த், இதுதான். சோ சிலர் வந்து நோயை போக்குறதுக்காக மட்டும் செய்வாங்க. சிலர் குட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ப்ரிவென்டிவா. சிலர் தூக்கம் வராம இருக்க, தூக்கம் வர்றதுக்கு யூஸ் பண்றாங்க. உடலை சரி பண்றதுக்கு, நிரந்தரமா நோய் இல்லாம வாழ்றதுக்கு, இம்யூன் பூஸ்டிங்கா, டிசீஸ் ரிமூவ் பண்றதுக்காக, வெயிட் கெயின், வெயிட் லாஸ்க்காக, டயபெட்டிஸ்க்காக. சோ ஒவ்வொரு நோய்க்காகவும் இன்ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து சொல்றோம். இல்ல அப்படின்னா ஹெல்த் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஹெல்த் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் மருந்தை யூஸ் பண்றோம். சோ இந்த மருந்துனா என்ன? நம்மளை பொறுத்தவரை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. மருந்துனா எல்லாருக்கும் ஒரு அந்த பாக்கெட்ல ஹோல்ட் பண்ணிருக்க ஒரு மாத்திரை மட்டும் கிடையாது, டேப்லெட் மட்டும் கிடையாது. மருந்துனா என்ன? மருந்துனா என்ன உங்களை பொறுத்தவரையும் சொல்லுங்க. அப்பதான் நம்ம மருந்துனா சொல்யூஷன். ஓகே, வேற மருந்துனா என்ன? எதிர்ப்பு சக்தி. ஓகே, மருந்துனா எதிர்ப்பு சக்தி. அதுவும் ஃபுட் தான். ஃபுட் இஸ் அ மெடிசன். நிவாரணம், ரெக்கவர் டிசீஸ். இட் ஹாஸ் டு பி நேச்சுரல், ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடாதா? ஓகே. அடிஷனல் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் டிசீஸ் இன் தி பாடி. ஓகே. உங்க கருத்துக்களை தெரிவிக்கும் போது என்னோட கருத்தையும் சொல்லும் போது கொஞ்சம் ஈக்குவலா போயிடும். இல்ல நானே பேசிட்டே இருக்கேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீங்க எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுல்ல. அதுக்காக ஃபுட் இஸ் அ மெடிசன். ஃபுட் இல்லாம வேற மெடிசன் எடுத்துக்கிறது இல்லையா? ஹெல்த் இஷ்யூஸ், உடம்பு உள்ள குறைகளை தீர்க்க யூஸ் ஆகக்கூடிய ஃபுட்டோ ஏதோ ஒண்ணு ஃபாஸ்டா ரீச் ஆகும். ஓகே ஓகே. மெடிசின் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். மெடிசின் அப்படின்றது மருந்து. தமிழ்ல கூட சொல்லுவாங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன் அப்படின்ற மாதிரி பழமொழிகள்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். மருந்து அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஒரு அப்நார்மாலிட்டி ஏதாவது நடக்கும். அப்நார்மாலிட்டி அப்படின்னா டெய்லி நம்ம தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு நமக்கு தூக்கம் வரல, அது ஒரு அப்நார்மாலிட்டி. டெய்லி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், திடீர்னு நம்மளால சாப்பிட முடியல. அதாவது நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய அப்நார்மாலிட்டிஸ் நம்ம டெய்லி ரொட்டீன்ல இருந்து வேற ஒரு விதமான நம்ம உடம்புல டெய்லி நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு வரக்கூடிய அந்த அப்நார்மாலிட்டிஸ் சரி பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளோ, ஒரு பேச்சோ, ஒரு வார்த்தையோ, ஒரு சிரிப்போ எதுவா இருந்தாலும் அது மெட்டீரியல் ஃபார்ம்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை சரி பண்றதுக்காக எதை கொடுத்தாலும் அது மருந்துதான். புரிஞ்சுதா?
இப்ப நம்ம ஒரு நார்மலா இருக்கும், டிசீஸ்னு சொல்லாதீங்க, நோய்னு சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க, சம் அப்நார்மாலிட்டி. இப்ப வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க. பேஷண்ட்ஸ் வந்துட்டு டாக்டர் எனக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு, டாக்டர் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா இவ்ளோ இருக்கு, டாக்டர் எனக்கு ஆன்டிபாடிஸ் வந்து இவ்ளோ எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன செய்யுது அத சொல்லுங்க. உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா. ஏன்னா எல்லாருமே நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஃபீவர் இருக்கு, டெய்லி வாமிட் வருது, ஸ்டொமக் பெயின் இருக்கு அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கோலன் கேன்சர்னு காட்டும். அப்படிதானே? கூகுள் டாக்டரா எல்லாருமே மாறிட்டு இருக்கோம். சோ கூகுள் டாக்டரா மாறிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு ஆமா நிஜமாதான். சோ அந்த மாதிரி கூகுள் டாக்டரா மாறுறதுனால எல்லா பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது டாக்டரா தான் வருவாங்க. ஆல்மோஸ்ட் டாக்டரா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு டாக்டர் இது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராப்ளம் பத்தி அப்படின்னு கேட்பாங்க. இருங்க உங்களுக்கு என்ன செய்யுது அந்த அப்நார்மாலிட்டியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா அப்புறமேட்டு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கழுத்து வலி இருக்கு டாக்டர். கழுத்து வலிக்கும் ஸ்பைனல் ப்ராப்ளம்க்கும் என்ன சம்பந்தங்க? கழுத்து எதனால வலிக்கும்? அட்லீஸ்ட் நீங்க வந்து மாத்தி படுத்திருந்தா கூட கழுத்து வலி வரும். அதுக்கும் ஸ்பைனல்ல டீஜெனரேஷன் இருக்குமா, சர்வைக்கல் சர்வைக்கல் டிஸ்லோகேஷன் இருக்குமா, இந்த அளவெல்லாம் நமக்கு போக தேவையில்லை. சோ என்ன நமக்கு செய்யுது? அந்த நார்மலான லைஃபை விட ஒரு பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ நார்மல் லைஃப்ல இருந்து அல்டர் ஆகும்போது அது வந்து அப்நார்மாலிட்டிஸ்ன்னு சொல்றோம். அந்த அப்நார்மாலிட்டிஸ சரி பண்றதுக்கு நம்ம எதை செஞ்சாலுமே அது மெடிசன் தான். சோ இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்திக்கோங்க. எல்லாருக்கும் இருக்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா மெடிசன் எடுத்தாதான் அது டேப்லெட் ஃபார்ம்ல, அந்த டேப்லெட்டும் ஹை குவாலிட்டி டேப்லெட்டா இருக்கணும். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு டேப்லெட் கொடுத்தா அந்த டாக்டர் நல்ல டாக்டர் இல்ல. அந்த டாக்டர் வந்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாதான் ஒரு நல்ல டாக்டர். அப்படிதானே? நம்மளோட மென்டாலிட்டி அப்படித்தானே இருக்கு இப்போ. டாக்டர் வந்து மெடிசின் கொடுக்கணும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அந்த டாக்டர் வந்து நல்லா ஹை குவாலிட்டி டேப்லெட்ஸ் கொடுக்கணும். அந்த டேப்லெட்டை போட்டு உடனே சரியாயிடணும். எப்படி 3 மாசமா 4 மாசமா நமக்கு சரியாகாத ஒரு சிம்டம்ஸ், ஒரு ப்ராப்ளம், அப்நார்மாலிட்டி ஒரே நாள்ல மெடிசின் எடுத்த உடனே சரியா போகணும், காணாம போகணும், மேஜிக் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப நம்ம டாக்டரை தேடி போகல, அப்ப நம்ம ஒரு மெஜிஷியனை தேடி போறோம். அந்த மாதிரி ஆமா அவர் பேசுறது நமக்கு புரியாது. அவரை போன உடனே ஒரு 4 டேப்லெட் ஓகேப்பா இந்த டேப்லெட் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சொல்லிட்டா சரியா போச்சு. நம்மளோட மென்டாலிட்டி அது அந்த மாதிரி இருக்கு. இப்ப வந்து வாங்க உங்களுக்கு மெடிசன்லாம் நாங்க தரலங்க, இது இந்த இந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு மெடிசனே தேவையில்லை, நீங்க என்ன பண்ணுங்க டெய்லியும் வந்து நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்க எல்லாம் டாக்டரா என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். சோ அந்த மாதிரி நம்ம மென்டாலிட்டி மருந்தை பொறுத்தவரை இந்த மென்டாலிட்டி தான் இருக்கு. சோ மருந்து அப்படின்னா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்நார்மாலிட்டியை போக்குறதுக்காக, டிசீஸ் இல்ல, நம்மளுடைய அப்நார்மாலிட்டிய சைன்னு சொல்லுவோம், ஒரு அடையாளமா. நம்ம உடம்புல ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கு, அதை வந்து ஏதோ ஒரு அடையாளத்தின் மூலமா காட்டுது. இப்ப நமக்கு ஹெட்ஏக் இருக்கு அப்படின்னா ஹெட்ஏக் டிசீஸா இல்லையா சொல்லுங்க? நோ நோ நோ. ஹெட்ஏக் டிசீஸா? டிசீஸ் இல்லையா? நோ. ஹெட்ஏக் இஸ் அ சைன். அது ஒரு சிம்டம் கூட கிடையாது, அது ஒரு சைன். சைன்னா என்ன அப்படின்னா உடம்புல ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குப்பா, நேத்து ஃபுல்லா நீ தண்ணியே குடிக்கல, இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி குடிக்கல, நல்லா வெயில்ல சுத்தின, அதனால எனக்கு வந்து ஏதோ பண்ணுது உடம்புல, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சைன் தான் ஹெட்ஏக். அது ஒரு காரணம் இல்ல, நிறைய காரணம் இருக்கலாம். சோ ஹெட்ஏக்கு நிறைய காரணம் இருக்கலாம். சோ இந்த மாதிரி சைன்ஸ் வெளியே வருது இல்லையா, அதுதான் அப்நார்மாலிட்டின்னு சொல்றோம். அப்படி அப்படின்னா இந்த தலைவலிக்கு நம்ம டேப்லெட் எடுத்துக்கணுமா, இல்ல 2 நாளா நான் தண்ணி குடிக்கல, தண்ணி குடிச்சா சரியா போகுமா? நீங்களே சொல்லுங்க. டேப்லெட் எடுத்தாதான் சரியாகுமா, இல்ல 2 நாளா நான் தண்ணி குடிக்கல அதனாலதான் தலைவலி வந்துச்சு, தண்ணி குடிச்சா சரியா போகுமா? லாக் ஆஃப் ஸ்லீப் அதெல்லாம் நான் கேட்கல, இந்த சினாரியோ மட்டும் சொல்லுங்க. 2 நாளா தண்ணி குடிக்காதனால எனக்கு ஹெட்ஏக் வந்திருக்கு, சோ அது தண்ணி குடிச்சா சரியாகுமா, இல்ல நான் அதுக்கு டேப்லெட் எடுத்துக்குவேன்? நம்ம பண்ற விஷயம் இதுதான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றத திங்க் பண்றது இல்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ணா சரியாகும்ன்றதுல மட்டும்தான் இருக்கும். இதுக்கு டாக்டர் உள்ள வந்த உடனே, டாக்டர் பார்த்த உடனே டாக்டர் இது செய்து நான் என்ன செய்யணும், இது செய்து என்ன சாப்பிடணும், இது செய்து என்ன டேப்லெட் எடுக்கணும், நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க 2 நாளா தண்ணி குடிச்சீங்களா, நீங்க 2 நாளா நல்லா தூங்குனீங்களா, நீங்க உங்களுக்கு கரெக்டா மோஷன் போச்சா, உங்களுக்கு கரெக்டா எலிமினேஷன் ஆச்சா, அதெல்லாம் செஞ்சா கேட்டோம்னா அதெல்லாம் இல்ல, சரி அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவங்களா தான் இருக்கும். சோ இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு டிசீஸோ ஒரு அப்நார்மாலிட்டி, டிசீஸை விடுங்க, டிசீஸ்குள்ளே போக வேண்டாம், ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கு, நமக்கு என்ன அப்நார்மாலிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அந்த அப்நார்மாலிட்டி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா அந்த காரணத்தை ரிமூவ் பண்றதும் ஒரு மெடிசன்.
சோ மெடிசின் வந்து வெறும் ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ் மட்டும் கிடையாது. மெடிசின் அப்படின்னா நம்ம எதனால டிசீஸ் வந்துச்சோ அந்த டிசீஸ்க்கான காரணத்தை ரிமூவ் பண்றதோ, இல்ல ஏதோ ஒரு ஃபார்ம்ல, அது ஒரு டேப்லெட் ஃபார்மோ இல்ல மருந்து ஃபார்ம்லயோ இல்ல எந்த ஒரு ஃபார்ம்ல, ஈவன் இப்ப வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும், அப்போ வந்து அம்மா கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லா சந்தோஷமா பேசுறதே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா போக்குறதுக்கு இனஃபா இருக்கும். அது அம்மா கிட்டயோ இல்ல நம்ம டாடி கிட்டயோ இல்ல நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க, விருப்பப்பட்டவங்க, அவங்க கிட்ட பேசக்கூடிய 2 வார்த்தை கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாத்தையும் குறைக்கக்கூடியதா இருக்கும். 1 மினிட். சோ அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெடிசின் அப்படின்னா இந்த மைண்ட் செட்டை வரணும். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு 200 இயர்ஸ் பேக்கு போலாம், வெறும் 200 வருஷம். இப்ப நம்மளோட அம்மா காலம், அவங்களோட தாத்தா காலம், அதுக்கு முன்னாடி டேப்லெட் எல்லாம் இருந்துச்சா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாத்தா பாட்டி எல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா? இந்த மாதிரி நம்ம பேக்டுல நல்ல ஹை குவாலிட்டில டேப்லெட்ஸ் எல்லாம் இருந்துச்சா? நோ. அவங்க ஹெல்தியா இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஹெல்தியா இருந்தாங்களா இல்லையா? எஸ், எல்லாரும் ஹெல்தியா இருந்தாங்க. சோ அப்ப நீங்க வந்து பழைய காலத்துக்கு போக சொல்றீங்களா அப்படின்னா, பழைய காலத்துக்கு நம்ம போக வேண்டாம். இந்த காலத்துல அந்த அந்த அவங்களுடைய பீரியட் டைம்ல என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல கொண்டு வந்திருந்தாங்க, அந்த லைஃப் ஸ்டைல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஹெல்தியா இருக்கலாம். இந்த டேப்லெட்ஸ் எதுவும் தேவையில்லை. அவங்க மோர் ஓவர் நேச்சுரல் ஹெல்ப்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணணும். இல்ல இப்ப வந்து நமக்கு வயிறு வலி அப்படின்னு சொன்னா நம்ம வீட்லயே அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வந்து பெருங்காயம் சாப்பிடு சரியா போயிடும். அப்புறம் காய்ச்சல் வருது, அம்மாவே கஷாயம் போட்டு கொடுப்பாங்க, அது குடிச்ச உடனே சரியா போயிடும். அப்புறம் வேற எந்த ஒரு வழியா இருந்தாலும் நமக்கு என்ன சொல்லுவாங்க வீட்டுல, அம்மா இதை சாப்பிடு அது சாப்பிடு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து டேப்லெட் ஃபார்ம்ல டாக்டர் கையெழுத்து போட்டு அந்த ஸ்லிப் இருந்தாதான் சரியாகும் நம்ம மைண்ட் செட்னால, அதனாலயே சில இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது சரியாகாம இருக்கும். நம்ம லைஃப்ல எல்லாருமே அம்மாவோட மெடிசனை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான நேரத்துல அம்மா நமக்கு இதை சாப்பிடுப்பா சரியா போகுமா, அது சாப்பிடுப்பா சரியா போகும்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து சரியாவும் போயிருக்கும். ஆனா ஏன் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா நமக்கு வந்து சோம்பேறித்தனம். இதை அம்மா செஞ்சு கொடுக்க அம்மா இருந்தாங்க, நம்ம போய் செய்யணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம். அப்ப எப்ப நம்ம சோம்பேறித்தனம் படுறோமோ அப்ப வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது. எப்ப நம்ம சோம்பேறித்தனம் பண்றோமோ அப்ப வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எஃபெக்டிவா நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சோம்பேறிகளை வெறுக்கிறான். சைத்தானுக்கு சோம்பேறிகள் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜென்ரேஷனே சோம்பேறித்தனமான ஜென்ரேஷன். எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம். ஏதாவது பண்ண சொன்னா டயர்டா இருக்கு, ஏதாவது நம்ம எஃபெக்டிவா பண்ணுங்க, இல்ல இந்த ஒரு டிசீஸ்க்கு இதை வீட்டுல ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, இல்ல டயர்டா இருக்கு, சோம்பேறியா இருக்கு, அப்புறமா பண்றேன், ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது. சோ இந்த ஜென்ரேஷனே அப்படிப்பட்ட ஜென்ரேஷன். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம முழுக்க முழுக்க இந்த சோம்பேறித்தனம் இல்லாம நம்மளால முடிஞ்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு முடியலையா அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் எஃபர்ட்டுக்கு போகும். இந்த எக்ஸ்பர்ட் அப்படின்னு வரும்போது டாக்டர் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சிருக்க கூடாது, அவர் எம்எஸ் படிச்சிருக்கணும், இல்லைன்னா எம்டி படிச்சிருக்கணும். அதுல எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கிறவங்க மட்டும் தான் நமக்கு நல்ல மெடிசன் தர முடியும் அப்படின்றது இல்லை. சோ மெடிசின் அப்படின்றது ஒரு நம்மளுடைய அப்நார்மாலிட்டியை சரி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெடிசன். சோ நேச்சுரோபதி பத்தி நான் சொல்லி ஆகணும். சோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேச்சுரோபதியில என்ன பண்ணுவோம், நேச்சுரலாவே நம்ம ஃபுட்டின் மூலமாவோ இல்ல நேச்சுரலா நம்ம செய்யற டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மூலமாவோ ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாவோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்கிட்டதான் வரணும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். நேச்சுரோபதி அப்படின்றது நிறைய டிபார்ட்மெண்ட்ல எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு நியர்பை ஏரியால எங்க நேச்சுரோபதி டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அவங்க இருப்பாங்க. சோ உங்களுக்கு நேச்சுரலான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அண்ட் இல்ல நீங்க வந்து என்கிட்ட வரணும் இல்ல கேட்கணும் அப்படின்னாலும் இன்ஷால்லா நீங்க வந்து ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்ணிட்டு இன்ஷால்லா வரலாம். இப்ப நம்ம இப்ப டாபிக் உள்ள ஃபுல்லா போயிடலாம். ப்ராஃபிட்டிக் மெடிசன். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வந்தா என்னென்ன செய்யணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கலாம். குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, தும்ம லதுஸலூன யௌம இதின் அனின் நயீம். அந்த நாள்ல, மறுமை நாள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்காக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நியாமத் என்ன? நீங்க எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நியாமத் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நியாமத் ஹெல்த், செல்வம், ரிஸ்க், பாடி, தூக்கம், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஹெல்த் அண்ட் டைம், ஈமான், இஸ்லாம், முஸ்லிம், மார்க்கவி, குர்ஆன், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். சோ நம்ம இன்னைக்கு ஹெல்தியா இருப்போம், இன்னைக்கு நம்ம ஃப்ரீ டைமோட இருப்போம், நம்ம குர்ஆன் கையில வச்சிருக்கோம், அந்த குர்ஆனை படிச்சிருக்கோம், நம்ம எஜுகேஷன் நமக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே நாளைக்கு கேள்வி கேட்கப்படும். அதுல முக்கியமானது நம்மளுடைய உடல்.
இந்த உடல் ஒரு மிராக்கிள் தானே, நம்மளோட உடலே ஒரு மிராக்கிள். இந்த உடல்ல மட்டும் 37 ட்ரில்லியன் மோர் தென் 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 37 ட்ரில்லியன்னா எவ்வளவு கவுண்ட் நம்மளால யோசிக்க முடியுமா? அதை விட அதிகமான செல்ஸ் நமக்குள்ள உடம்புல இருக்கு. 35 மில்லியன் டைம்ஸ் வந்து நம்ம ஹார்ட் பீட் அடிக்குது ஒரு வருஷத்துக்கு. 35 மில்லியன் டைம்ஸ் அவ்வளோ நம்ம ஹார்ட் பீட் அடிக்குது. ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாள்ல நம்மளோட கிட்னி மட்டும் 142 லிட்டர்ஸ் பிளட் வந்து ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறோமா? இதெல்லாம் நம்மள கேட்டுட்டு நடக்குதா? நம்ம கிட்னில 142 லிட்டர் ஒரு நாளைக்கு பிளட்ட வந்து பியூரிஃபை பண்ணி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுக்குது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம்ல. அந்த உடலை வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அது எவ்வளவு பெரிய நியாமத். சோ அதுக்கு நம்ம கொஸ்டின் கேட்கப்படும். அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம முஸ்லிம்ஸ்கள் கிட்ட நிறைய வந்து நம்ம இஸ்லாம்னா என்ன, தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத் கொடுக்கணும், இது செய்யணும், இது தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்றது. சுண்ணா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா சுண்ணா தொழுவணும், சுண்ணாவான முறைகளை கடைபிடிக்கணும். காலையில எழுந்த உடனே மிஸ்வாக் யூஸ் பண்றதும் சுண்ணா. ஏன் மிஸ்வாக் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னு தெரியுமா? மிஸ்வாக்னா என்னன்னு தெரியுமா? ஏன் மிஸ்வாக் யூஸ் பண்ணணும்? பிசிஓஎஸ்க்கு கண்டிப்பா இன்ஷால்லா தனியா ஒரு வெபினார் வைப்போம். அதுல இன்ஷால்லா ஜாயின் பண்ணுங்க. அண்ட் பிசிஓஎஸ்க்கு பர்டிகுலரா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ அது வந்து நீங்க ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அக்கா, மிஸ்வாக்னா என்னன்னு தெரியல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பிரஷிங் டீத். ஓகே, பிரஷிங் த டீத். அது வந்து ஒரு குச்சி. மிஸ்வாக்ன்றது ஒரு குச்சி, மரத்துல இருந்து எடுக்கிற ஒரு குச்சி. அது ஒரு மர வேர் இல்ல, அது வந்து ஒரு குச்சி ஃபார்ம். சோ அந்த குச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டூத் பிரஷ்ஷா யூஸ் பண்றோம். இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் பிரஷஸ் யூஸ் பண்றோம்ல. சோ அந்த பிளாஸ்டிக் பிரஷ்க்கு பதிலா மிஸ்வாக். அந்த காலத்துல என்ன யூஸ் பண்ணோம் நம்ம இந்தியால, சொல்லுங்க. அந்த காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்க தெரியுதான்னு பார்ப்போம். அந்த காலத்துல இந்தியால என்ன யூஸ் பண்ணாங்க? நீம் ஸ்டிக், வேப்பங்குச்சி. வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி மட்டும் தான் தெரியுமா? இன்னொன்னு யூஸ் பண்ணாங்க, செங்கல், சார்கோல், அதெல்லாம் இல்ல. குச்சி எதை யூஸ் பண்ணாங்க? டூத் பிரஷ்ஷா எதை யூஸ் பண்ணாங்க? ஆல். ஆளும் வேலும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. என்ன அப்படின்னா, ஆலமரத்துடைய அந்த குச்சியும் வேப்பம் மரத்துடைய அந்த குச்சியும். ஒரு பழமொழிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம டைரக்டா மெடிசனா எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆலமரத்தோட குச்சியும் வேப்ப மரத்தோட குச்சியும் இங்க யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம அந்த பாலைவனத்துல கிடைக்கக்கூடிய அந்த மிஸ்வாக்குன்ற குச்சி, அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து கடமையாகிரும்னு நினைக்கல, பயப்படாம இருந்திருந்தேன்னா 5 நேரமும் உங்களை வந்து பல் துலக்க சொல்லியிருப்பேன், 5 நேரமும் மிஸ்வாக் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சோ அந்த அளவு ஓவரால் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் பிசிக்கல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சோ நம்ம ஒரு முஸ்லீம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட போய் பதில் சொல்லணும். அப்போ சரியான ஃபுட்டை சாப்பிடணும். அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூலு மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நல்ல பொருட்களை நீங்க உண்ணுங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்குவரா இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்டூவா அழுகி போன ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட கூடாது அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப வந்து அன்ஹெல்தி அப்படின்னு. ரெகுலரா சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஓவர் ஸ்வீட்னஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்றது தெரியும். அப்ப தெரிஞ்சு கொண்டே நீங்கள் அறிந்திருந்த நிலையிலே உங்களுக்கு நீங்கள் தீமையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம். இது வந்து இந்த வசனத்தை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணல பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிகரெட் ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து இந்த மது அருந்துறது, இதுதான் சொல்றாங்க அப்படின்னு. நார்மலா நம்ம டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோமா, அப்ப அந்த வசனம் பொருந்தும். நீங்கள் அறிந்திருந்தே உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லணும். அதே மாதிரிதான் எனக்கு தெரியுது, தெரிஞ்சிருந்தே அதை டெய்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு நானே தீங்கு இழைச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சோ அதை செய்யக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சோ ஃபுட் ஹேபிட் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு வீக்கான ஹதீஸா, சஹீஹ்ல இல்ல. பட் அந்த வீக்கான ஹதீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு முறையை கையாளும் போது, உணவு எடுத்துக்கும் போது என்ன சொல்றாங்க, அந்த உணவு எடுத்துக்கிற முறையில நீங்க வந்து குவார்டர் அமௌண்ட், அதாவது 1/4
அதாவது கால் பகுதி வந்து ஃபுட் எடுத்துக்கோங்க, இன்னொரு கால் பகுதி நீர் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து அரை வயிறு வந்து எப்பவுமே வந்து எம்டியா விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான சஹி தன்மை இருக்கா அப்படின்னா இல்ல. பட் இருந்தாலுமே அந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்க சயின்ஸ் எப்பவுமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வயிறு ஃபுல்லா சாப்பிடாது. பிகாஸ் நம்ம வயிறு மெஷின் கிடையாது. இப்ப நம்ம ஒரு மெஷின்ல இப்போ வந்து கரும்பு புளியிற மிஷின் எடுத்துக்கலாம். கரும்பு பொழியிற மிஷின் எடுத்தோம்னா கரும்பு உள்ள போட்ட உடனே என்ன ஆகும், அப்படியேவும் ஃபுல்லா புழிஞ்சு எடுத்துட்டு வந்துரும். அதை புழிஞ்சு எடுத்துரும். ஆனா அந்த மாதிரி ஒரு மிஷினா வயிறுக்குள்ள இருக்கு. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு உள்ள போகுது, வயிறுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு. வயிறுக்குள்ள மிஷின் இருக்கா போட்டு அரைக்கிறதுக்கு? இல்ல. நோ நோ நோ. அப்ப வயிறுல என்ன இருக்கு? எப்படி நம்ம சாப்பாட வந்து அது டைஜஷன் பண்ணுது? நம்ம வேகமா சாப்பிட்டு முழுங்கிடுறோம்ல. ஆசிட் ஆசிட். என்ன ஆசிட்ன்னு தெரியுமா? என்சைம்ஸ். HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஓகே. அப்போ ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும்னா அதோட டு த மேக்ஸிமம் லெவலுக்கு தான் அது வந்து அதை கரைக்க ட்ரை பண்ணும். ஃபுட்டை வந்து கரைக்க ட்ரை பண்ணும். அப்ப அப்படியே கொஞ்சம் கரைக்க ட்ரை பண்ணும்போது அண்ட் பெப்டிக் ஆசிட்ஸ் நிறைய ஆசிட்ஸ் வந்து நம்மளோட லிவர்ல இருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த லிவர்ல இருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இன்டெஸ்டைன்ல வந்து இன்டெஸ்டைன்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். லைட்டா ஒரு சின்ன ஒரு மெஷின் மாதிரி தான் இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைன் வந்து 6 மீட்டர்ஸ் லென்த் இருக்கும். பட் அது வந்து கம்பைண்டா எல்லாம் வந்து ராப்பப் ஆகி நம்மளோட வயிறுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த வயிறுல வந்து ஒரு பெரிஸ்டாட்டிக் மூவ்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த சுருங்கி 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 விரியும். எதுக்காக அப்படின்னா ஃபுட் அப்படி மூவ் பண்ணி போறதுக்காக. ஸோ இப்படிதான் நம்மளோட வயிறு இருக்குமே தவிர அது ஒரு மிஷின் கிடையாது. ஸோ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டைஜஷனுக்கு அப்படியே வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்டமக் எம்டியா விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பசிய ஃபீல் பண்ணிருப்போமா? என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப பசி நம்ம ஃபீல் பண்றோமா? நம்மளோட ஃபாஸ்டிங் டைமை விட்டுருங்க. ஃபாஸ்டிங் வேற கதை. ஃபாஸ்டிங் இல்லாம வேற ஒரு நாள்ல என்னைக்காவது நம்ம பசிய ஃபீல் பண்ண விடுறோமா? பசிய ஃபீல் பண்ண விடுறோமா? பசிச்சு சாப்பிடுறோமா? 3 நேரம் கரெக்டா டைம்க்கு சாப்பிடுறோம். பசிச்சு சாப்பிடுறோமா? ரேர் தான். இல்ல. ரொம்ப ரேர். டைம்க்கு சாப்பிட்டு பழகணும். பசிக்குதோ பசிக்கலையோ டைம்க்கு நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. சோ நம்ம சாப்பிடல அப்படின்னா இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக பசிக்க ஆரம்பிக்குது. யா. சோ அப்போ வந்து நம்ம எம்டி ஹாஃப் ஸ்டொமக் சாப்பிட்டு விடுறது. ஆக்சுவலா வந்து இது வந்து 1/3 சொல்றாங்க. வயிறு மூணா பிரிச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு பகுதி நீர், ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி ஃப்ரீயா விடுறது. சோ அந்த மாதிரி வருது. சோ இன்ஷால்லா நம்ம அந்த சாப்பாடுடைய அளவை ஃபுல்லா சாப்பிடாம ஒரு சஹீஹான ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய ஒருத்தருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தவங்களோட சாப்பாடு 2 பேருக்கு போதுமானது அப்படின்னா 2 பேருக்கான சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படிதானே? 2 பேர் சேர்ந்து சாப்பிடுற சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். அப்ப நம்மளோட சாப்பாடை கட் ஆஃப் பண்ணி பாதியா சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கலோரி ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக இல்ல. அது வந்து நம்ம சாப்பாடை கம்மி பண்ணி வெயிட் லாஸ்க்காக இல்ல. சாப்பாடை கம்மி பண்ணி சாப்பிடுறது ஹெல்த்துக்காக, சுண்ணாக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்காக அதை வந்து குறைச்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்ப மெடிசினுக்கு வரலாம். இப்ப வந்து ஏதாவது ஒரு நோய் நமக்கு வருது அப்படின்னா நோய்க்கு வந்த உடனே 3 டைம்ஸ் அரே பெட்டர் டு ஈட் 2 டைம்ஸ் ஒன்லி. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடறதுனாலதான் 2 நேரம். அதெல்லாம் வந்து கடைசியில கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல நான் ஆன்சர் பண்றேன். இப்போ வந்து நம்ம மெடிசன் அப்படின்னு வந்து பார்த்த உடனே நமக்கு ஒரு நோய் வந்த உடனே நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு நோய் நமக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபீவர் இருக்கு. ஃபீவர் வந்துருச்சு. இல்ல வயிறு வலி, திடீர்னு பயங்கரமான வயிறு வலி வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? வயிறு வலிக்குது உடனே பயப்படுவோம். ஹாஸ்பிட்டல் போவோம். அம்மாட்ட சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல் என்ன செஞ்சோம்னு யோசிச்சு பார்ப்போம். சுடுதண்ணி குடிப்போம். டேப்லெட் சாப்பிடுவோம். தண்ணி குடிப்போம். அழுவோம். வெந்தயம் சாப்பிடுவோம். கை மருந்து பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. யாராவது ஒருத்தங்களாவது நான் அல்லாஹ் கிட்ட கேட்பேன்னு சொல்றீங்களா?
வயிறு வலிக்குது, யா அல்லாஹ் எனக்கு வயிறு வலிக்குது. இந்த வயிறு வலிய போக்கி குடுன்னு ஃபர்ஸ்ட் கேட்போமா? ஏன் அது தோணல? அவ்ளோ அந்த அளவு ஈமான் கூட இல்லாம நம்ம இருக்கோம்ல. அந்த நேரத்துல அல்லாஹ்வ மறந்துடுறோம்ல. நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்த உடனே என்ன பண்றோம்? போயிட்டு மருந்து சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? என்ன அந்த நேரத்துல எனக்கு வலிய குடுத்தது யாரு? அந்த நோய குடுத்தது யாரு எனக்கு? யாரு ஷிஃபாவ குடுக்க முடியும்? நான் சாப்பிடுற வெந்தயம் குடுக்குமா? நான் சாப்பிடுற டேப்லெட் குடுக்குமா? நான் ஆயில் அப்ளை பண்ணா அது குடுக்குமா? யார் எனக்கு குடுப்பா? டாக்டர் தான் ஞாபகம் வருது. அல்லாஹ் ஞாபகம் வரலையா? யார் எனக்கு ஷிஃபா குடுக்க முடியும்? அல்லாஹ் தான் ஷிஃபா குடுக்க முடியும். சோ எப்பவுமே இனிமேல் லைஃப்ல இங்க இருக்கக்கூடிய எத்தன பேர் இங்க வந்து 105 மெம்பர்ஸ் இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். லைவ்ல நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு டிசீஸ் வருதா, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதா, ஒரு நோய் வருதா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது அல்லாஹ்வா இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு பெயின் இருக்கு, இத சரி பண்ணி குடு. யா அல்லாஹ் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, இத சரியாக்கி குடு. யா அல்லாஹ் என்னோட பாவத்த மன்னிச்சிடு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். யா அல்லாஹ் இந்த வலியின் மூலமா என்னோட பாவத்த மன்னிக்கிறேன் நீ. அதனால உனக்கு நன்றி செலுத்துறேன். அப்போ எனக்கு சிஃபாவ கூட வேற எதுலயுமே சிஃபா இல்ல. உன்கிட்ட இருந்து தான் எனக்கு சிஃபா வருது. அதனால எனக்கு சிஃபாவ குடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் மெடிசின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெயின் வருது, உனக்கு டிஸ்கம்ஃபர்ட் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கம் அல்லாஹ்வா இருக்கணும். ஏன்னா அவன் மட்டும் தான் ஷிஃபாவ குடுக்க முடியும். அவன் மட்டும் தான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மள வெளிய கொண்டு வர முடியும். அவன் நாடுனாதான் அந்த மருந்துல இருந்து எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். நெறைய பேர் இத மிஸ் பண்றனால தான் நெறைய பேர் இத மிஸ் பண்றனால தான் நெறைய டிசீஸ்க்கு குணமே ஆகல. நெறைய பேஷண்ட் கிட்ட வந்து சொல்லுவாங்க, எவ்வளவோ பார்த்துட்டோம் குணமாகல. எவ்வளவோ ஃபாலோ பண்ணிட்டோம் குணமாகல. அந்த டாக்டர்ட்ட போனோம், இந்த டாக்டர் ஏங்க நம்பிக்கை யார் மேல வைங்க? அல்லாஹ் மேல வைங்க. அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஷிஃபா வேணும் அப்படின்னா, நம்ம ருக்கியா செய்யக்கூடியவங்களாக இருப்போம். நமக்கு நம்மளே செஞ்சுக்கணும். என்னென்ன செய்யணும்? ஃபாத்திஹா சூரா, ஃபுல் சூராஸ் எல்லாத்தையும் ஓதிட்டு, அல்லாஹ் லா இல்ல ஆயத்துல் குர்சி ஓதிட்டு, ஆமன் ரசூல் ஓதி, கையில ஊதி, முகத்திலையும், உடல்லையும் தடவிக் கொள்வோம். இது ருக்கியா துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி குடுத்தாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சைக்காலஜிக்கலா என்னோட பிரச்சனை வருதா, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, எடுத்த உடனே அல்லாஹ் கிட்ட போங்க. யா அல்லாஹ் எனக்கு நீ சரி பண்ணி கொடு. யா அல்லாஹ் நீ தான் இத குடுத்த, நீ தான் என்ன சரி பண்ண முடியும். நீ வந்து என்னோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இத குடுத்த, என்னோட பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாக இருக்கும். சோ அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மருந்துகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த மருந்துகள் அதன் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு சிஃபாவ குடுப்பான். அந்த மருந்து குணப்படுத்தாது. அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சிஃபாவ குடுப்பான் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. நம்ம எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச மருந்து தான். என்ன மருந்து அது? என்ன மருந்து? கருஞ்சீரகம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனா, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் டெய்லி எடுத்துக்கிறோமா? எல்லாருக்கும் தெரியும். டெய்லி ஏன் தெரிஞ்சு நம்ம செய்றது இல்ல? அதுதான் என்னோட கொஸ்டின். ஏன் நமக்கு தெரியுது அத அப்ளை அப்ளை பண்றது இல்ல? அப்ப தெரிஞ்சிருந்தே தப்பு செஞ்சா திமிர்த்தனம் தான் சொல்ல முடியும். பயமா இருக்கா? டெய்லி யூஸ் பண்றேன். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஹவ் டூ ஈட் சோம்பேறித்தனம். ஓகே. கருஞ்சீரகம் எப்படி எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். கருஞ்சீரகமுமே வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிறதுல ரொம்ப கம்மி குவான்டிட்டில தான் இருக்கணும். எதுவுமே எல்லாமே அளவு தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அமிர்தமா இருந்தாலும் அது ஒரு எவ்வளவு நல்ல ஃபுட்டா இருந்தாலும் அது அளவோட இருக்கணும். அதே மாதிரி கருஞ்சீரகம் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்ல. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டெய்லி நம்ம அத எடுத்துட்டு வரும்போது, அத வந்து ஒரு ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது மூலமாவோ, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ராவா கருஞ்சீரகத்துடைய பவுடர கருஞ்சீரகமா அப்படியே சாப்பிடக்கூடாது. கருஞ்சீரகத்துடைய பவுடர நம்ம வாயில போட்டுட்டு, இல்ல லைட்டா வார்ம் வாட்டர் குடிக்கிறதன் மூலமாகவோ, அது வந்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கருஞ்சீரகத்துல உயிர் போறதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. ஏன்னா ஒரு ஸஹீஹுல்லான ஹதீஸ். எந்த ஒரு நோயை அல்லாஹ் படைக்கும் போதும் அதற்கான சிஃபாவை, அதற்கான தீர்வை படைக்காம இருக்கிறது இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ ஒரு நோய் இருக்கு. இப்ப சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு வந்து எந்த ஒரு தீர்வுமே இல்ல. அப்படி ஒண்ணு அல்லாஹ் படைக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அப்போ அந்த தீர்வு என்ன அப்படின்றத நமக்கு மேபி தெரியாம இருந்திருக்கலாம். நமக்கு அது என்னன்றது தெரியாம இருந்துக்கலாமே தவிர, அப்படி கிடையாது. சோ கருஞ்சீரகத்த வந்து நம்ம பவுடர் ஆக்கி சாப்பிடுறது டெய்லி ஒரு டீஸ்பூன் ரொம்ப கம்மியான லெவல்ல, மினிமம் லெவல்ல எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட ஹெல்த்துக்கு. 2வது மெடிசின். இந்த கருஞ்சீரகத்து கூட இன்னொன்னு ஆட் பண்ணலாம். என்னது அடுத்து? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க? ஹனி. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த கருஞ்சீரக பவுடர ஹனில போட்டு
கொஞ்சம் திக்கான ஃபார்ம்ல லேகியமாகவோ இல்ல வந்து அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடுறது மாதிரியோ நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ ஹனி யார் சாப்பிடலாம்? டயபெட்டிக் இருக்கவங்க சாப்பிடலாமா? குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? டயபெட்டிக் இருக்கவங்க சாப்பிடலாம், பட் தே ஷுட் கட் ஆஃப் தேர் கார்போஹைட்ரேட் லெவல். இப்ப வந்து ஒரு நாளைக்கு அவங்க டெய்லி 3 இட்லி காலையில சாப்பிடுறாங்க அப்படின்னா, இப்ப அவங்க ஹனி எடுத்துக்க போறாங்க அப்படின்னா அப்போ ஒரு இட்லி தான் சாப்பிடணும். சோ அவங்க கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட ஃபுட்ட 50% கட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இன்ஸ்டெடா ஹனி எடுத்துக்கலாம். சோ நான் ஃபுட்டும் எடுத்துப்பேன், ஹனியும் எடுத்துப்பேன் அப்படின்னா கூடாது. சோ டயபெட்டிக் இருக்கவங்க ஸ்பெஷலா சொல்றேன். குழந்தைங்க சாப்பிடலாமா? நேச்சுரல் ஹனியா இருக்கா? குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தை பிறந்த உடனே தேன் கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்மளோட இந்தியால இருந்தது. இப்ப வந்து அது கூட குழந்தைக்கு கொடுக்கலாமான்ற டவுட். ஏன்னா மெடிசனும் குழந்தைக்கு கொடுக்கலாம். குழந்தை பிறந்த உடனே ட்ரிப்ஸ் ஏத்தலாம். ஆனா ஹனி கொடுக்க கூடாது. அப்பதானே பார்மசி கம்பெனி எல்லாம் நல்லா வளரும். சோ அதனால ஹனி கொடுக்கலாம். ஆனா குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க 5 வயசுக்குள்ள இருக்காங்களா அவங்களுக்கும் டீஸ்பூன் லெவலுக்கு டெய்லி வந்து ஹனி கொடுக்கலாம். சோ வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்து அன்லிமிட்டடா ஹனி எடுத்துக்கலாம். அன்லிமிட்டட் அப்படின்னு வரும்போது அதையும் ஒரு அளவோட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஹனி வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்னர்ல. சோ அந்த ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறத வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்றதுக்காக சாப்பிட்டுட்டே இருக்கலாமா? அதுவும் கூடாது. சோ நேச்சுரலா மீடியமான லெவல்ல ஒரு ஹெல்தி அடல்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10 கிராம்ஸ் லெவல் வந்து டெய்லி எடுத்துட்டே இருக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இன்னும் கம்மியா நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். பிரஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஹனி. சோ ஹனில வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஆனா இப்ப வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா டயபெட்டிக்ஸ்ல அந்த சுகர் லெவலை ஷூட் அப் பண்றதுக்கு ஹனி வந்து ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஃபுட்டை கட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஹனி எடுத்துக்கணும். வேற எல்லா டிசீஸ்க்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஹனி வந்து ஒரு நல்ல மருந்து. ஏன்னா குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான் அந்த தேன்ல வந்து ஒரு மருந்து இருக்கு, சிஃபா இருக்கு அப்படின்னு. சோ அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மருந்து நீங்களே சொல்லுங்க. நேச்சுரல் ஹனியை கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு. ஆலிவ் ஆயில், அல்ஹம்துலில்லாஹ். ஆலிவ் ஆயில், ஜெய்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூனி. அல்லாஹ் ஜெய்தூன் மேல சத்தியம் பண்றான். அப்போ அது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய சத்தியம்லாம் சாதாரணமானது இல்லைல்ல. வத்தீனி வஸ்ஸைத்தூனி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ ஜெய்தூன் என்ன? ஜெய்தூன்னா என்ன? ஜெய்தூன்னா தெரியுமா? ஜெய்தூன் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் தமிழ்ல தாங்க சொல்ல போறேன். ஆலிவ் ஆயில். ஆலிவ் என்ன? ஜெய்தூன்னா ஆலிவ் ஆயில் ஒண்ணும் இல்ல. சோ அந்த ஆலிவ் ஆயில், ஆலிவ் விதையில இருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். அந்த எண்ணெய் வந்து அதுல வந்து அவ்வளவு சிஃபா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சப்பாத்தி கூட இந்த அதாவது திரிக்கப்படாத கோதுமையில இருந்து செய்யப்பட்ட சப்பாத்தி அப்படின்னா ரொம்ப ராவா இருக்கும். அதை சாப்பிடவே கஷ்டமா இருக்கும். சோ அந்த அந்த செய்யப்பட்ட அந்த சப்பாத்தியை வெறும் ஜெய்தூன் எண்ணெயை தொட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ ரொம்ப வறுமை, ரொம்ப ரொம்ப வறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, அவங்களோட வீடுகள்ல 3 பிறைக்கு மேல அடுப்பு எரிஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சோ 3 பிறைக்கு மேல அவங்களுக்கு அடுப்பே எரியல அப்படின்னா அவங்க அப்ப என்னதான் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெறும் பேரிச்சம்பழத்தையும் மாட்டுடைய பாலையும் குடிச்சுதான் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி காஸ்ட்லியா. அப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் ஒரே கன்சல்டேஷன்ல ஒரே நேரத்துல கொடுத்துட்டு 2000 ரூபாய்க்கு டேப்லெட் வாங்கிட்டு வர்றது காஸ்ட்லியா தெரியலையா நமக்கு? அப்ப காஸ்ட்லியா தெரியலையா? நம்ம உணவுல காஸ்ட்லின்னு பாக்குறோம். அதே ஒரு இப்ப நான் வந்து ஜென்ரலா கேக்குறேன். ஒரு மாசத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துல நம்ம வீடுகள்ல ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பேர் 6 பேருக்கு ஒரு மாசத்துல டாக்டர் கிட்ட எத்தனை தடவை போயிட்டு வரோம்? ஒரு தடவை கூட போகலன்னு யாராவது சொல்ல முடியுமா? 3 தடவை. நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். போகலையா? நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு டைம் 2 டைம். நோ. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் போறோம். ஓகே, நோ. சோ நோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு பெரிய ஷிஃபாவை அல்லாஹ் அவ்வளவு ஒரு ஹெல்த் கொடுத்துருக்கான். சோ அதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் போயிட்டே இருக்கும். சோ அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து ஃப்ரீயா பார்த்து கொடுத்துருவாரா? ஃப்ரீயா பார்த்துருவாரா? இல்ல. சோ அப்ப வந்து மொத்தமா கேஷ் குடுக்கறதுக்கு பதிலா உணவுக்கு எங்க டாடி வந்து யூசுவலா சொல்லக்கூடிய விஷயம். வைத்தியனுக்கு குடுக்கறத
வாணிகர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தியனுக்கு கொடுக்கறது அப்படின்னா டாக்டருக்கு நீ செலவு பண்றதுக்கு பதிலா அது ஒரு நல்ல காய்கறியா நல்ல பழங்களை நீ வாங்கி கொடுத்த சாப்பிட்ட அப்படின்னா அவங்க போற நிலைமையே வராது. வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வாணிகனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால இன்ஷா அல்லாஹ் ஜைத்தூனை சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? ஜைத்தூனை எப்படி சாப்பிடலாம்? இதே மாதிரிதான் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்காக இல்ல நம்ம இந்த இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம். அப்போ வந்து அதுல ஜைத்தூன் எண்ணெய் போட்டுக்கிறது. ஈவன் பிம்பிள் இருக்கு, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, ஆக்னி இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஜெய்தூனை வந்து குடிக்கிறது. ஒரு ஸ்பூன் ஜெய்தூனை காலையில குடிக்கிறோம் அப்படின்னா நல்லாவே அந்த ஈவன் சிலருக்கு ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா யங் ஏஜ்லயே வந்துடும். வயசான தோற்றம் வர்றது அதெல்லாம். அதுக்கு கூட இந்த ஜெய்தூன் எண்ணெய், இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆலிவ் ஆயில் அப்ளிகேஷனோ இல்ல ஆலிவ் ஆயில எடுத்துக்கிறதோ உள்ள இன்டேக்கா எடுத்துக்கிறதோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஆலிவ் ஆயில மோஸ்ட்லி ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃபுட்டு இப்ப நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்றோம், அந்த சமையல் யூஸ் பண்றதுல ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ். எண்ணெயா நம்ம சில நேரம் சாப்பிடுவோம்ல, இந்த மாதிரி நான் சொன்ன இட்லி பொடியாகவோ இல்ல வேற என்ன ஃபார்ம்ல நம்ம எடுக்கிறோமோ அந்த ஃபார்ம்ல ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆலிவ் ஆயில் வந்து ரிச் இன் omega-3 ஃபேட்டி ஆசிட். omega-3 ஃபேட்டி ஆசிட்காகவே நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போகாம ஆலிவ் ஆயிலாம் நீங்க நேச்சுரலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா ஹெல்த்தி. எதையுமே வந்து நேச்சுரலா எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க. நேச்சுரலா கிடைக்க மாட்டேங்குது, நேச்சுரலா எப்படி வாங்குறது அப்படின்னா பிராண்டுக்கு போகாதீங்க, பிராண்ட் பின்னாடி போகாதீங்க. பிராண்ட் பின்னாடி இல்லாத லோக்கல் ஐட்டம் எல்லாமே நேச்சுரல் தான் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பெரிய பெரிய பிராண்ட் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இப்போ ஒரு ஹனி வாங்க போறோம் அப்படின்னாலே ஒரு பெரிய பிராண்ட், அந்த பிராண்ட் தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆலிவ் ஆயில் வாங்க போறோமா நல்ல டின்ல அடைச்சு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி பிராண்ட் பின்னாடி போவாங்க. அது எல்லாமே ஒரு ஏமாற்று. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் போகாம நம்ம லோக்கல் ஷாப்ஸ்ல லோக்கல் ஏரியால என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஆனா இந்த வார்த்தைகள் வச்ச எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அதெல்லாம் பேரெல்லாம் கேட்டா வாங்கிடுவோம் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் வந்து சேல் பண்றாங்க. ஸோ உங்களுடைய லோக்கல் ஏரியா ஷாப்ஸ்ல என்ன கிடைக்குதோ, ஹனி எப்படி கிடைக்குதோ அண்ட் ஜெய்தூன் என்ன எங்க கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. எந்த ப்ராடக்ட்மே நான் சொல்லுவேன், நீங்க யூஸ் பண்ற எந்த ப்ராடக்ட்டுமே பிராண்ட் பின்னாடி போவாது. இந்த பிராண்ட் நல்லா இருக்கும், அந்த பிராண்ட் நல்லா இருக்கும், லோக்கல்ல வாங்க ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. சோ அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க? ஃபுட்ல வரலாம். ஃபுட்ல என்ன மெடிசனா சொன்னாங்க? டேட்ஸ் பார்லி, சொரக்கா, போமகிரானட். எல்லாத்தையும் சொல்றீங்க, தெரிஞ்சுட்டே எதுக்கு கிளாஸுக்கு வரணும்? சொல்லுங்க. எல்லாமே நமக்கே தெரிஞ்சிருக்கு. தல்பினா, பூசணிக்காய், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே யூஸ் பண்றோமா? அல்ஹம்துலில்லாஹ். யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. பிக் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்ஷா அல்லாஹ் இதை வந்து யூஸ் பண்ணுங்க. என்னன்னா நான் கண்டினியூஸா சொல்றேன், எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன். ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சோ அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் எடுக்கிறதுல முக்கியமானது டேட்ஸ், பேரிச்சம்பழம். திரும்பி அகைன் வந்துருவாங்க, டயபெட்டிஸ்க்கு சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடுங்க. உங்க கார்போஹைட்ரேட் லெவல குறைச்சுக்கோங்க. ரைஸ் சாப்பிடுற லெவலையோ இட்லி தோசை சாப்பிடுற லெவலையோ குறைச்சிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. ஸோ டேட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது. டேட்ஸ் வந்து அயன் ரிச் இருக்கு. அதுல வந்து நிறைய எனர்ஜி பூஸ்டிங், அதாவது பைட்டோ கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ல. அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம இப்ப சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லதான் சாப்பிட்றேன், நல்லதா இருக்கேன், பட் ஒரு எனர்ஜியே இல்ல, டயர்ட்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்தா கண்டிப்பா டேட்ஸ் சாப்பிடணும். ஏன்னா அதுல டேட்ஸ் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் நம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறதுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸை நல்லா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ டெய்லி டேட்ஸ் எடுத்துக்கலாம். எத்தனை டேட்ஸ் எடுத்துக்கலாம்? ஹெல்தி அடல்ட் 4 டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நார்மலா ஹெல்தி அடல்ட்டா இருக்காங்களா 4 டேட்ஸ் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுமா? கண்டிப்பா டேட்ஸ் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு வெறும் உங்க கார்போஹைட்ரேட்ஸ் லெவலை மட்டும் கம்மி பண்ணுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து அந்த வெயிட் லாஸ் கொடுத்துருவான். ஓகே, டேட்ஸ். அப்புறம் வெள்ளரிக்காய், நம்ம சொன்னல வெள்ளரிக்காய், குக்கும்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குக்கும்பரையும் டேட்ஸையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. சோ நீங்க வந்து வெள்ளரிக்காவையும் பேரிச்சம்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து சாப்பிட இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. வெள்ளரிக்காய் வந்து ரிச் இன் அல்கலைன். நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடுல வந்து அதுவும் நான்வெஜ்ல அதிகமா ஆசிடிக் நேச்சர் இருக்கு. அதுக்காக நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு.
அப்ப பேலன்ஸா இருக்கும் போது அதுல வெள்ளரிக்கா நமக்கு அல்கலைன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. வெள்ளரிக்கால வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ற ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. நம்ம எல்லா டிசீஸுமே இன்ஃப்ளமேஷனாலதான் அதிகமா வருது. சோ அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்றதுக்கு வெள்ளரிக்கா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் இன்ஷால்லா. சோ வெள்ளரிக்கா டெய்லி எடுத்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்டது வந்து சுரக்கா, பாட்டில் கார்டு. இந்த நீர்க்காய்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பெசிபிக் குவாலிட்டி இருக்கு. நம்ம இந்தியால வழக்கப்படி ஒரு கூட்டு இல்லாம டெய்லி சாப்பாடு போகாது. ஒரு கூட்டு வந்து எப்பவுமே வச்சிருப்பாங்க. பருப்பும் காயும் போட்டேன். எந்த காய் யூஸ் பண்ணுவாங்க? கூட்டுக்கெல்லாம் என்ன காய் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம வீடுகள்ல சொரக்கா, சொரக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா? வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பீக்கங்காய், புடலங்காய், பீட்ரூட், கேரட். கூட்டு கேக்குறேன். சவுச்சவ் நீர்க்காய்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. கார்ட்ஸ் எல்லாமே பாட்டில் கார்ட், அப்புறம் வந்து ஆஷ் கார்ட், வெண்பூசணி, இந்த மாதிரி நீர்க்காய்கள் தான் வந்து நமக்கு அதிகமா வந்து கூட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த நீர்க்காய்கள் நல்ல டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டரை நீக்கிறதுக்கு இந்த நீர்க்காய்கள் கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ டெய்லி நீர்க்காய்களை இன்க்ளூட் பண்றது. ப்ரெஷர் இருக்கா, ஹை பிபி இருக்கா, ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயமே நீர்க்காய்கள் சாப்பிடுங்க. அது ஒரு நல்ல டயூரிட்டிக். நம்ம பாடியில இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர்ல டீடாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ வெயிட் லாஸ் கூட சொல்லுவாங்க. டெய்லி வந்து ஆஷ்கார்டை வந்து காலையில ஜூஸா எடுத்துக்கோங்க. ஆஷ்கார்ட் ஜூஸ் டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா பாடி வெயிட்ட குறைக்கும். கண்டிப்பா குறைக்கும். ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இன்ஷால்லா இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்றதுக்கு அதே எடுத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சோ அடுத்து தல்பினா, பார்லி. சேம் அந்த பார்லியோட கஞ்சி கூட சேர்த்து நட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க கல்வினால. சோ நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பார்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு நல்ல டயூரிட்டிக் பிளஸ் நிறைய ஃபைபர் இருக்கு பார்லில. சோ கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா பார்லி தாராளமா சாப்பிடலாம். சோ அதுல நிறைய ஃபைபர் இருக்கு. சோ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இது எல்லாமே எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நேச்சரை கொண்டது. நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து, நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல பொறுத்து, நம்ம பாடியில இருக்கிற கான்ஸ்டியூஷனை பொறுத்து ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும். சோ அப்படி டிஃபர் ஆகும் போதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒண்ணு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அப்படி இருக்கும்போது ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஜென்ரலா எல்லாரும் இதை யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்பெசிபிக்கா இதை ஒத்துக்காம இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றது வந்து பர்சனலா நீங்க வந்து உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. டாக்டர் அப்படின்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி உங்களோட நேச்சுரோபதியை ப்ரிஃபர் பண்ணுங்க இன்ஷால்லா. அலோபதி டாக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இன்டெப்தா டயட்டிக்ஸ் தெரியும். ஸோ டயட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்க அதுல வந்து நிறைய கன்சர்ன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டயட்டிக்ஸ்லயோ இல்ல உங்களுடைய ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்க்கு என்ன ஃபுட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் மூலமாகவும் நீங்க வந்து இன்ஷால்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச ஃபுட் என்ன, ஃப்ரூட் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச ஃப்ரூட் ஃப்ரூட் பொமக்ரானட், மாதுளை. ஆக்சுவலா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சோ நான் பொமக்ரானட்ல வந்து அதான் பொமக்ரானட்ல எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா அதோட ஃப்ரூட்டை தாண்டி அதுக்கு மேல கூடிய ஒயிட் லேயர் அது ரொம்ப 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 ஆன்டிபயோட்டிக் நேச்சர் கொண்டது. பிக் அத்திப்பழம், பொமக்ரானட், அத்திப்பழம் ரெண்டுமே நமக்கு வந்து நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டிங், இம்யூனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கட்டும் சரி, ஆன்டிபயோட்டிக். நான் சொல்றேன்ல இந்த பொமக்ரானட்டுக்கு மேல அந்த ஒயிட் லேயர் அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அதையும் சாப்பிட பழகுங்க. சோ அதுல வந்து எதெல்லாம் துவர்ப்பா இருக்கோ, துவர்ப்பு டேஸ்ட்ல இருக்கோ அது எல்லாமே ஆன்டிபயோட்டிக். மஞ்சள் துவர்ப்பா தான் இருக்கும். மஞ்சள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி துவர்ப்பு டேஸ்ட்ல இருக்கும், சவர். சோ அதே மாதிரி பொமக்ரானட் ஒயிட் லேயர். அதே மாதிரி இளநீ குடிச்சிங்க அப்படின்னா அதோடைய உள்ள இருக்க அந்த மைல்டான லேயர். சோ இந்த துவர்ப்பு எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்கா ஹெல்ப் பண்ணும். சோ இன்ஷால்லா அந்த பொமக்ரானட் நிறைய எடுத்துக்கோங்க. பொமக்ரானட்டுக்கு உள்ள இருக்க லேயரும் எடுத்துக்கோங்க இன்ஷால்லா. அதே மாதிரி ஃபிக் அத்திப்பழம் நிறைய எடுத்துக்கோங்க. என்னால எல்லாத்தையும் ஒரே நாள்ல கவர் பண்ண முடியல. இன்ஷால்லா அடுத்த செஷன்ல நம்ம சக்சஸ்ஃபுல் செஷன்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆர்வமா தான் இருக்கு. பட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால இன்ஷால்லா நம்ம அதை பத்தின விஷயங்களை இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்ல பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்றதுக்காக நம்ம ஒதுக்கி வச்சோம். இன்ஷால்லா தெரிஞ்சு இந்த மாதிரி சூடு குளிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? இதுதான் சூடு, இதுதான் குளிர்ச்சி, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது உண்மைதானா? குளிர்ச்சி சூடுங்கிறது உண்மைதானா? ஆமா, ஃபுட்டோட நேச்சரை பொறுத்து அதை வந்து ஒரு நிமிஷம்
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வெந்தயம் சாப்பிடுறது காலையில இந்த எடுத்துக்கிறாங்கல்ல, அது ஏஜ் வேரியேஷன் வச்சு எடுக்கணுமா? அப்படி எடுக்கிறதுனால இந்த சளி தொந்தரவு உள்ளவங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை ஏற்படுமா? அப்ப உங்க வாய்ஸ் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட் பண்ணி வச்சிருக்காங்க. வாய்ஸ் கேட்கல. சார் மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க மியூட் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. அக்கா நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுவும் கேட்கல. மியூட்ல இருக்கு பாருங்க வாய்ஸ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் கூலிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்படி கூலிங் ப்ராப்பர்ட்டியான ஃபுட்டை நம்ம கோல்டு பாடியா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். நார்மல் எடுத்துக்கலாம். நார்மல் இடத்துல இப்ப நான் ஹெல்தியா இருக்கேன், இது எனக்கு கோல்டு ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. கூலிங் ப்ராப்பர்ட்டியான ஃபுட்டை எனக்கு நானும் கூலிங் பாடியா இருக்கேன் அப்படின்னா அப்ப அதை எடுத்துக்க கூடாது. இப்ப ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சில ஃபுட் இருக்கு. சோ அந்த ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டியா இருக்க ஃபுட்டை நான் ஹீட் பாடியா இருக்கேன் அப்ப எடுத்துக்கலாமா அப்படின்னா அது கூடாது. சோ இது எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன்ல தான் என்னால சொல்ல முடியும். சோ ஜென்ரலா இதை வச்சு அதை வச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதுக்காக தான் பர்சனல் கன்சல்டேஷன் வச்சு அவங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, அவங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இன்ஷால்லா சொல்ல முடியும். இன் ஜென்ரலா நான் ஹெல்தியா இருக்கேன், எல்லாமே சாப்பிடலாம். சோ சில விஷயம் நமக்கே தெரியும், இது சாப்பிட்டா எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்துக்கணும். எடுத்துக்கவே கூடாதுன்னு அவசியம் இல்லை. டைம் கொடுத்து அதோட ஒரு மினிமம் குவாலிட்டியில அதை எடுத்துக்கலாம் இன்ஷால்லா. ஸோ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது பிளாக் கியூமின் சீட்ஸ் எடுத்துக்கலாமா? பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது அந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல ட்ரை பண்ற பீரியட்ல மட்டும் எடுத்துக்க கூடாது. வெந்தயமும் எடுத்துக்கூடாது, பிளாக் சீட் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் யூட்ரஸ் கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன் பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது இருக்கக்கூடாது. ஸோ அதனால அப்புறம் எடுத்துக்கூடாது. அப்ப வெந்தயம் வெந்தயம் எடுத்துக்கலாம் இன்ஷால்லா. டெய்லி மார்னிங் எடுக்கிறாங்களா, அது ரொம்ப நல்லது. சளி உள்ளவங்களா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே. கருஞ்சீரகம் என்ன கொஸ்டின்? கருஞ்சீரகம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? ஒரு 6 இயர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சோ கருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் எஃபெக்டிவான மெடிசன். எஃபெக்டிவான மெடிசன் அப்படிங்கும்போது 12 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கவங்களுக்கு ஃப்ரெக்வெண்டா கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபீவர் வருதா அப்ப கொடுங்க. முன்னாடி அந்த ஃபீவர் மைல்டா உடம்பு பெயினா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல கொடுங்க. ஃப்ரெக்வெண்டா டெய்லி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. சிஸ்டர், இப்போ ஹிஜாமா தெரபின்றாங்க, அது என்ன பெனிஃபிட் தரும்? ஹிஜாமா தெரபி பத்தி இன்ஷால்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹிஜாமா நபி ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்க. அது ஒரு நல்ல பாடியில ரெஜுவனேஷன், டீடாக்ஸ் பண்றதுக்கு, அப்புறம் நம்மளோட லிம்பாட்டிக் சர்க்குலேஷனுக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்ஷால்லா. அதை பத்தி டீடைலா பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை சாப்பிடுறத பத்தி ஒரு கேள்வி இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எந்த அளவு கம்மியா சாப்பிடுறோமோ அந்த அளவு நம்ம பாடி நிறைய எனர்ஜியை மத்த விஷயங்களுக்கு செலவு பண்ணும். இப்போ ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் எனக்கு பசிக்குதா, 2 நேரம் சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது. நம்ம 3 நேரம் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நோம்பு டைம்ல என்ன பண்ணுவோம், சன்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு நேரம் சாப்பிடுவோம், சன் செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நேரம் சாப்பிடுவோம். ஆக்சுவலா சன் செட்டுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருக்கோம். பட் ஆக்சுவலா நோம்புடைய முறை என்னன்னா சன்ரைஸ்க்கு முன்னாடி, ஃபஜருக்கு முன்னாடியும் மக்ரிப்க்கு அப்புறமும் சாப்பிட்டு முடிக்கிறது தான். சோ 2 நேரம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. பேக் பெயின் இருந்தா என்ன பண்ணணும்? பேக் பெயின் இருந்தா என்ன பண்ணணும் ஜெனரலா கேட்டீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் அதுக்கு கன்சல்டேஷன்ல கேளுங்க. எதனால பேக் பெயின் வந்துச்சு, எப்படி பெயின் இருக்கு, எப்ப அக்ரவேட் ஆகுது, எப்ப ரெடியூஸ் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சு உங்க பேக்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைன் பண்ண அப்புறமா தான் என்னால சொல்யூஷன் சொல்ல முடியும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. வலைக்கும் அக்கா, அம்மா டெய்லியும் ஒர்க் போயிட்டு வராங்க, வீட்லயும் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. சோ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட் கொடுத்து அவங்களால கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியும்? அவங்களுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் வேலையை பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவா இருக்க முடியும். அக்கா நானும் ஒர்க் வந்துருவேங்க காலேஜ் முடிச்சுட்டு. ஓகே, நீங்க காலேஜ் முடிச்சு ஒர்க் போயிட்டு வரீங்களா? அவங்களுக்கு முடிஞ்ச விஷயங்களா நீங்களும் ஃபாலோ, உங்களால முடிஞ்ச விஷயங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். அண்ட் சைட் நான் சொன்ன இந்த ஃபுட் எல்லாம் கொடுங்க. டேட்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு பொமக்ரானட் கொடுங்க, சீட்ஸ் எல்லாத்தையும் சீட்ஸ் நிறைய சீட்ஸ் வாங்கி கொடுங்க, நட்ஸ் கொடுங்க இன்ஷாஅல்லாஹ். இதெல்லாம் டெய்லி ரொட்டீன்ல அவங்க சாப்பிடுறாங்க. எனக்கோ வாங்கி வச்சு சும்மா கிச்சன்லயே இருக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் கொடுப்பேனாக்கா, அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. கிச்சன்ல வேலை இருந்தா கொடுக்குற பொருளே எப்படி மறந்துட்டு போயிடுறாங்க.
அவங்களை உட்கார சமைக்கிறது வச்சு இன்ஷால்லா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் தேமல் இருந்தா எப்படி சிஸ்டர் சரி பண்றது? என்னது தேமலா? தேமலா கேட்டீங்க? கிட்ட காது கிட்ட எல்லாம் தேமல் இருக்கு. அந்த தேமல் எப்படி சிஸ்டர் சரி பண்றது? தேமல் கேக்குறீங்களா? தேமல் வந்து எக்ஸாக்ட் அதோட டேர்ம் வந்து தேமல் இருக்க ஏரியால நமக்கு வந்து சென்சேஷனே இருக்காது. ஒயிட் கலர்ல நமக்கு தேம்பல் வரும் இல்லையா, அந்த சென்சேஷன் அந்த இடத்துல இருக்காது. அது கேக்குறீங்களா? இல்ல மார்க்ஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேஸ்ல நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ், பிளாக் மார்க்ஸ், ஒயிட் மார்க்ஸ் இருக்கும், அது கேக்குறீங்களா? அப்படி கேட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா நீங்க ஜென்ரலா கேட்டீங்க அப்படின்னா கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட பிளாக் மார்க்ஸ், ஒயிட் மார்க்ஸையும் ட்ரீட் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்காதுங்களா. பட் ஆக்சுவல் தேமல் வந்துருச்சு அப்படின்னா அதை இனிமேல் ஸ்ப்ரெட் ஆக வேணா ப்ரிவென்டிவா இருக்கலாமே தவிர அதை வந்து கியூர் பண்றதுக்கு இன்னும் ப்ராப்பரான ஒரு மெத்தட் வந்து டிஸ்கவர் பண்ணலாம்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மெத்தடை வந்து டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ இன்ஷால்லா இன் ஜென்ரலா இல்ல ஸ்பெசிபிக்கா கேட்கணும் அப்படின்னா கன்சல்டேஷன்ல வந்து கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். பேக் பெயினுக்கு என்ன பண்றது அதான் கேட்டேன் சிஸ்டர். இப்பதானே பேக் பெயின் சொன்னீங்க சார், பேக் பெயினா இன் ஜென்ரலா என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன் இல்ல, வந்து டபுள் சிசேரியனு, சோ பேக் பெயின், அதனால என்ன பண்றது? டபுள் சிசேரியனால பேக் பெயின் வராது. அந்த பேக் பெயின் நீங்க ஏதோ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களோட லைஃப் ஸ்டைல், நீங்க வந்து என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்க ஆனா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்க இன்ஷால்லா பர்சனலா கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஒழுங்கற்ற மாதவிடாய்க்கு என்ன மாதிரி இயற்கை உணவு சாப்பிட வேண்டும்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப வெரி வெரி காமன் டேர்ம் ஆயிடுச்சு எல்லாருக்கிட்டையும், யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் சரி, வயசானவங்களையும் சரி. இர்ரெகுலர் பீரியட்ஸ் முக்கியமான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம பாடியில வந்து ஹார்மோன்ஸ் ரெகுலரா ஒவ்வொரு சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி செக்ரேட் ஆயிட்டே இருக்கும். அப்படி செக்ரேட் ஆகாம இருக்கும்போது தான் அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து அலோபதியில நமக்கு என்ன மெத்தட் அப்படின்னா 21 days ஹார்மோனல் பில்ஸ் கொடுப்பாங்க அது சரி பண்றதுக்காக. பட் ஆக்சுவலா அந்த ஹார்மோனல் பில்ஸை தாண்டி நமக்கு இந்த ஹைப்போதலாமஸ்ல இருந்து தைராய்ட்ல இருந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆனாதான் பீரியட்ஸ் நார்மல் ஆகும். ஸோ அப்படி பீரியட்ஸ் நார்மல் ஆகணும்னா கண்டிப்பா பிசிக்கல் ஃபார்ம்ல எக்ஸசைஸ் கண்டிப்பா மஸ்ட். அண்ட் நம்ம பாடியில இன்ஃபிளமேஷனை கம்மி பண்ணணும். நம்ம பாடியில சன்லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யோகா கிளாஸஸ், நான் பர்சனலா டீச் பண்ற யோகா கிளாஸஸ் இருக்கு. ஸோ இன்ஷால்லா அதுல ஜாயின் பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டா அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அல்லாவும் நமக்கு உதவி செய்யணும் இன்ஷால்லா. அக்கா யோகா கிளாஸ் டீடைல் சொல்லுங்களேன். டீடைல்ஸ்லாம் வந்து நீங்க கீழ் நம்பர்ல இருந்து இன்ஷால்லா அந்த நம்பருக்கு கேட்டீங்கன்னா மெசேஜ் போட்டீங்கன்னா இன்னொரு சந்தேகம். அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அத ஃபுட் என்னென்ன ஃபுட் எடுக்கலாம், எப்ப எடுக்கிறது? அது ஃபிஷ் நிறைய இருக்கு, ஃபிஷ்ல நிறைய இருக்கு. நம்ம நான் இப்ப சொன்னேன்ல ஆயில்ஸ்ல என்னென்ன ஆயில் அப்படின்னா நம்ம அந்த வெர்ஜின் ஆயில் சொல்லுவோம்ல, டைரக்டா எடுக்கக்கூடிய ஆயில் செக் எண்ணெய், அதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் அவகேடோல அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஃபுட்லயே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு. ஏன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்கு தேவை. பட் அந்த கொழுப்பை இன்னைக்கு நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா ப்ராப்பரான கரெக்டான கொழுப்பு சத்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை, குட் ஃபேட் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ரிச் இன் குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல இருக்கு. அதனாலதான் அது இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நம்ம ஃபிஷ் மூலமாகவோ நம்ம யூஸ் பண்ற அந்த ஆயில வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாகவோ, நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நட்ஸ்ல அதிகமா இருக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், சீட்ஸ்ல அதிகமா இருக்கு. ஸோ நட் சீட்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலா சாப்பிட்ற சாப்பாடு லெவலை குறைச்சோம் அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து ரெக்கவர் ஆகி சொல்லலாம். அது அப்படியே ஸ்நாக்ஸ் டைம்ல அதை அப்படியே எடுத்துக்கலாமா, கன்சியூம் பண்ணிக்கலாமா? ஆமா, ஸ்நாக்ஸ் டைம்ல நட் சீட்ஸா மாத்திக்கோங்க. ஓகே, காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு. வெரி குட். அது குடிக்கிறதுல என்ன பெனிஃபிட்? எதுல? ஏபிசி மால்ட். ஏபிசி மால்ட்டா அப்படின்னா? அப்படின்னா இந்த பீட்ரூட், கேரட், ஆப்பிள், நட்ஸ் இதெல்லாம் போட்டு என்ன பெனிஃபிட் இருக்கோ, கேரட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ, ஆப்பிளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ எல்லாமே அதுல இருக்கு. அதை ஜூஸ் பண்ணி காய்ச்சி அது குடிக்கலாம். இல்ல அத ஒரு பெரிய சட்டியில போட்டு கிண்டுறாங்க, அது அப்படியே பவுடர் ஆயிருது. தெரியலங்க, அதை பத்திலாம் எனக்கு தெரியல. எதையுமே நேச்சுரல் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா தான் உங்க. சரி அக்கா,
இந்த 10 மாதிரி வருதுன்னு சொல்றாங்கல்ல, அது எதனால வருது? 10ன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க கேக்குறதெல்லாம் இவ்வளவு பெரிய டாபிக்க ஒரே கொஸ்டின்ல கேக்குறீங்க. இவ்வளவு பெரிய டாபிக் நிறைய ரீசன்ஸ் இருக்கு நமக்கு. ஒண்ணு வைரல் இன்ஃபெக்ஷனால இருக்கலாம், இல்ல பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால இருக்கலாம், இல்ல உள்ள இருக்கக்கூடிய லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் சரியா இல்லாம இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனா அதோடைய இப்போ 10 வருது அப்படின்னா எவ்வளவு சென்டிமீட்டர்ல இருக்கு, அது எந்த ஏரியால இருக்கு, இது பொறுத்தெல்லாம் அது சேஞ்ச் ஆகும். முதுகுல வருது, முதுகுல. ஜென்ரலா நம்ம ஜென்ரலைஸ் சொல்ல முடியாது. எனக்கு 45 வயசு ஆகுதுமா. நம்ம வந்து டைம் ரீச் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இதே மாதிரி எவ்ரி வீக் இருக்கும். இன்ஷால்லா எவ்ரி வீக் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. நிறைய புதுசான விஷயங்களையும் நம்ம அல்லாஹ் கூட நெருக்கமாகக்கூடிய அல்லாஹ்வுடைய வழியில நமக்கு இஷ்டாவான ஒரு ஹெல்த்துக்கும் அல்லாஹ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணட்டும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஷால்லா ஜாயின் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.